எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க தினேஷ் பேசுறேன். இன்னைக்கு காலையில இருந்து ஒரு நியூஸ் இந்த மாதிரி மோசடி செய்து விட்டார் தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பரவலா நிறைய இடத்துல ஒரு ஃபால்ஸான ஒரு கம்ப்ளைண்ட் சம்பந்தமா நிறைய நியூஸ்கள் வந்துட்டு இருக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, வள்ளியூர் பக்கத்துல பனங்குடின்னு ஒரு ஸ்டேஷன்ல ஒருத்தர் என் மேல ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கருணாநிதி என்ற நபர் அவர் ஒய்ஃபுக்கு ஈபில வேலை வாங்கி தரதா சொல்லி நான் காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ஒன்று. இது சம்பந்தமா அவர் என்கிட்ட பேசும்போது நான் அவரை திட்டி அடிச்சதாகவும், இந்த சம்பவம் நடந்தது பனங்குடி தாண்டி ஏதோ சாத்தான்குளம் போற வழியில எப்பயோ 23ஆம் தேதி நடந்ததா சொல்லி ஒரு எல்லாமே ஃபேப்ரிகேட்டர். இது சம்பந்தமா போட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி டைரக்ட் எஃப்ஐஆர் ஆகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபேப்ரிகேட்டடா ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. இது ஏன் பண்ணாங்க தினேஷ் மேல ஏன் பண்றாங்க, நெருப்பு இல்லாம புகையுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவீங்க. அதெல்லாம் இல்லை. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். வள்ளியூர்ல ஒரு கேஸ் சம்பந்தமா 4.5 வருஷமா நான் ஒரு நியாயமான ஒரு போராட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். அப்ப அது சம்பந்தப்பட்ட ஒரு நபர் ஆப்போசிட் பார்ட்டி என்னை டிஃபேம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு உருத்தான ஒரு ஆளை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு செட்டிங் பண்ணி என் மேல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஹியரிங் அட்டன் பண்ணிட்டு வரும்போது பனங்குடி ஸ்டேஷன்ல இருந்து சப் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இந்த மாதிரி எஃப்ஐஆர் சம்பந்தமா பேசணும்னு சொன்னாங்க. நான் போனேன். ஃபேக்ட் எல்லாத்தையுமே நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். 23ஆம் தேதி சம்பவம் நடந்ததா சொல்றாங்க. அதுவும் மதியம் ஒரு 2:30 மணியில இருந்து 2:45 மணி வரைக்கும் நடந்ததா சொல்றாங்க. அன்னைக்கு 23ஆம் தேதி வள்ளியூர் கோர்ட்ல ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி என் மேல கம்ப்ளைண்ட் பண்ண பார்ட்டியை நாங்க கிராசிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே ஃபால்ஸ் அண்ட் ஃபேப்ரிகேட்டட் அப்படிங்கறது என் சைடு நான் ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டேன். அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரும் அதை எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டாங்க. இதை பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த வள்ளியூர்ல என்னோட ஒரு கம்பெனியோட காசோலை எடுத்து ஒரு மேனேஜர் பிளஸ் அந்த வள்ளியூர்ல ஒரு நாய்க்குட்டி செல்வின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாய்க்குட்டின்னு ஒரு படம் ஒன்று நடிச்சிருந்தாரு. இது என்னன்னா, இந்த நடிகர் அப்படிங்கிற காரணத்தினால டிஃபேம் பண்ணா பயந்துட்டு காசு கொடுத்துருவாங்க. அப்புறம் இவங்க கிட்ட எவ்வளவு நாளும் பணம் பறிக்கலாம். இப்பெல்லாம் நிறைய கும்பல் சுத்திட்டு இருக்கு. நான் நடிகர்கள் எல்லாருக்குமே, நடிகையா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் இது எனக்கு இது ஒரு பெரிய அனுபவம். என்னோட அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன்.